வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க? ஸோ ஆரோரா எவிக்டட் ஆதிரை சேவ்டுன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. பட் அதில இருக்க உண்மைத்தன்மை தெரியலங்க. பட் இப்ப ஹோஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 1/2 அன் ஹவர்ல முடிய போகுது. லாஸ்ட் செக்மெண்ட் நடக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். ஒரு 2 1/2 3 மணிக்கு லஞ்ச் திருப்பி 3 மணிக்கு அவர் ஷூட்டிங் ஆரம்பிக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இரவு வரை போகலாம். செகண்ட் சண்டே ஷூட்டிங் அப்படிங்கிறாங்க. பட் பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு வந்து ஆதிரை சேவ் பண்ணிட்டு அரோரா வெளியில அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் கலைய வந்து வெளியில அனுப்பலாமா டிஸ்கஸ் பண்ணும்போது, இல்ல பார்வதியோட இப்ப தான் அவர் சண்டை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அது கொஞ்ச நாள் போகுங்கிறதுனால அவரையும் சேவ் பண்ணிட்டு ஆரோராவை வெளியே அனுப்பி விட்டார்கள் அப்படிங்கிறது தான். ஸோ ஆரோரா வந்து 7வது இடத்துல இருந்தாங்க. 8வது இடத்துல இருந்த ஆதிரையை சேவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் சில கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன் டீம். அதே போல நம்ம வியானா வந்து ஓட்டிங்ல 2 லட்சம் ஓட்டை நெருங்கிட்டாங்க. நெருங்கிட்டாங்களா தாண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஓட்டிங் பாத்தீங்கன்னா வியன்னா வந்து 2 லட்சம் ஓட்ட வந்துட்டாங்க. 2,400,000 ஓட்டு. பிரவீன் 80,000 ஓட்டு 2வது. 3வது இடம் சுபிக்ஷா 67,766 ஓட்டு. 4வது இடம் 61,348 ஓட்டு துஷார். 5வது இடம் கலை 57,390 ஓட்டு. 6வது இடம் ரம்யா 46,800 ஓட்டு. ஆரோரா வந்து 45,082 ஓட்டு. ஆதிரை 41,142 ஓட்டு. அப்ப ஏன் வந்து ஆதிரைய விட்டுட்டு ரம்யாவை அரோராவை தூக்குறாங்க அப்படின்னா, ஆரோராவுக்கு வந்து பெருசா கன்டென்ட் இல்லங்கிறது தான். துஷாரோட இருக்கிற கன்டென்ட் வந்து மக்களுக்கே போர் அடிச்சு போச்சு அப்படின்னு ஆரோராவை தூக்குறாங்க. அதாவது சோசியல் மீடியால 70 லட்சம் 80 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாலுமே அவங்களெல்லாம் பிக் பாஸ்ல ஓட்டு விழாதுங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் வந்து போன தடவை வந்தாங்க இல்லையா தர்ஷா குப்தா அவங்க. அதே போலதான் இவங்களும். ஸோ 3வது வாரம் தான் 2 பேரும் வெளியில போறாங்கிறத பார்க்கும்போது சோசியல் மீடியால ஒண்ணுமே கிடையாதுயா அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. சரிங்க, ஆரோராவை விட்டுட்டு ஆதிரை எவிக் பண்ணிருக்கலாமே. ஏன் வந்து அரோராவை அனுப்புறாங்க அப்படின்னா, ஆரோராவால பெருசா கண்டென்ட் இல்லைங்கிறது தான். சரி, அவங்க அவங்க கிட்ட எதிர்பார்த்தது வேற. பட் ஆனா வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேல அவங்களை வச்சிருந்தா நல்லா இருக்காதுங்கிறதுனால தான் அவங்கள எவிக் பண்ணுகிறார்கள் அப்படிங்கறத நம்ம இங்க ஒத்துட்டு தான் ஆகணும். அதே போல இன்னும் பல விஷயங்களும் இருக்கின்றன. ஸோ வியன்னா பொறுத்த வரைக்கும் வியன்னாவோட கேம் வந்து ரொம்ப டீசெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அதுக்கு சில காரணங்களும் இருக்கு அப்படிங்கிறதுனால வியன்னாவை இங்கே வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதே பண்றோம். ஸோ எவிக்ஷன் அப்படிங்கிறச்ச 3 சாய்ஸ் இருந்தது. ஒன்னு கலை, இன்னொன்னு ஆதிரை, அதுக்கப்புறம் வந்து ஆரோரா. ஸோ இதுல 3 பேர்ல யார வந்து எடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது அரோராவோட தம்பிகள் வந்து பெருசா ஓட்டும் போடல. பட் உள்ளே கண்டென்ட் எதுவும் இல்ல. பட் அதாவது 18+ கண்டென்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னாலும், அதுக்கு இன்னும் 2, 3 பேர் இருக்காங்க. இப்ப உள்ள வரவங்க யாராவது பண்ணலாம். இப்ப வேற கப்ல வேற உள்ள இறக்கி விடுறாங்க. அதுல அரோரா வந்து பெருசா வந்து ஒன்னும் ரெக்கார்ட் பண்ண போறதில்ல அப்படிங்கிறதுனால, அரோராவை தூக்கி விடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஷி வில் பி எவிக்டட் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது. ஏன் வர அரோராவை தூக்குறாங்கங்கிறது சில காரணங்கள் சொல்லப்படுது. ஒண்ணு வந்து அவங்கள்ட்ட பெருசா கண்டென்ட் இல்ல. கமருதீனும் இவங்களையும் வச்சு ஏதாவது ஒரு ட்ராக் போகும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க வந்து துஷார வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. பட் துஷார் வந்து ஒன்றும் பெரிய பெரிய இதெல்லாம் இல்லைங்க. அதனால வந்து துஷாரையுமே தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி அரோராவுக்கு வந்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து ஓட்டு விழுன்னு நினைச்சாங்க. பட் ஓட்டெல்லாம் பெருசா இல்லை. பட் ஃபியூச்சர்ல அவங்க இருந்து என்ன பிரயோஜனம்னு யோசிச்சு பார்ப்பாங்க. ஆனா ஆதிரை கேம்லயும் நல்லா விளையாடுறாங்க. இறங்கி அடிக்கிறாங்க. இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, இந்த ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்ல பாத்தீங்க அப்படின்னா அரோராவோட பங்கு ஆதிரியோட பங்குன்னு பாத்தீங்கன்னா அரோரா தான் நிறைய ஃபைட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்த்தா அரோரா விட ஆதிரை வந்து பெட்டர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வாரத்தில் போன வாரம் வந்து அப்சராவை தூக்குனாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் அதே நேரத்துல அந்த நேரத்துல இவங்க யாரும் யாரும் லாஸ்ட் இருந்தாங்க. யார் இருந்தா 3 4 பேர் இருந்தாங்க. பட் அதுல வந்து அப்சராவை தூக்குனதுக்கு காரணம் ஓட்டிங் குறைஞ்சிருச்சு அப்படிங்க. ஓட்டிங் வந்து அதிகமா இருந்தாலும் அவங்கள்ட்ட கண்டென்ட் இல்லைங்கிறது தான். அதே மாதிரி தான் இப்போ. ஆனா ஆதிரைக்கு ஓட்டு குறைவாக இருந்தாலும் அரோரா வந்து 7வது இடத்துல இருந்தாலுமே அரோராவுக்கான எந்த விதமான கண்டென்ட்டும் கிடையாது. நேத்தி கூட பார்வதியோட உட்காந்து பேசுறாங்க. பட் அது பேசுறது வந்து கண்டென்ட்டாக மாறவே மாறாது. இப்ப பார்வதி கூட காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. அதுல எவ்வளவு போட முடியும் எபிசோட்ல? ஒண்ணுமே போட முடியாது. அதனால வந்து கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகணும். பார்வதினா நிமிஷத்துக்கு நிமிஷம் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல இப்ப சுபிக்ஷா பாத்தீங்கன்னா சுபிக்ஷாலாம் வேற லெவல்ல பண்றாங்க. ஏன்னா அவங்களோட மெத்தடே நான் உனக்கு நீ என்ன கேட்கற குடுக்குறேன்னு சொல்லி தான் பார்வதி கிட்ட இருந்து அந்த இதெல்லாம் அப்ரூவ் ஆனாங்க பாட்டில்ல. ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல நான் வந்து என்னோட ஒர்க்கர்ஸ்க்கு தான் கொடுக்க போறேன் அப்படின்னாங்க. ஒர்க்கர்ஸுக்கும் கொடுக்கல. அது போல தான் ஏத்துக்குச்சு. தனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிக்கிச்சு. அப்ப இன்னொருத்தர் வந்து நாமினேஷன் வந்து காப்பாத்த போகுது மண்டே அன்னைக்கு. இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கலா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் இந்த இடத்துல ஆதிரைக்கு வந்து அவங்க பார்வதிலாம் ரொம்ப சப்போர்ட்டே பண்ணல. சாங்ஷனே பண்ணல. அதுக்காக கால தூக்கிலாம் காமிக்கிறாங்க. அந்த பாட்டிலாம் தூக்கி உடைக்கிறாங்க.
ஸோ இதெல்லாம் கண்டென்ட். பட் அரோரா அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணாங்கட்டியும் பண்ணல. கண்டென்ட்டே பண்ணாத உன்னை இதை வச்சு நாங்கள் என்னமா பண்ண போறோம், நீ கிளம்புமா அப்படின்ட்டாங்க. இப்போ ரவீனா மணி ரொம்ப டீசென்ட்டான லவ் கண்டென்ட் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 12 வாரம் வரைக்கும் வந்தது. அவங்க சித்தியா யாரோ வந்து பேசினாங்க இல்லையா, அப்பதான் வந்து அவங்க 2 பேரும் விரிசல் வந்துச்சு அவங்க 2 பேருக்குள்ள. இப்ப கூட ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க, மணி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அது வேற விஷயம். பட் எங்க ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப டீசென்ட்டான லவ் அது. ஒரு ஹக் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே தவிர ரொம்ப மோசமாலாம் நடந்துக்கவே இல்லை. ஆனா இந்த ஆதிரியா அண்ணன் அந்த அரோராவும் பண்ற கூத்து இருக்கு, தாங்க முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது அதுல வந்து பிக் பாஸே வெறுத்து போயிருப்பாங்க. ஏன்னா டீம் என்னடா அது சும்மா பண்ணதே பண்ணிட்டு போங்கடா அப்படின்ட்டு தூக்கிட்டாங்க. ஸோ அதனால அரோரா அவர்கள் எவிக்டட். பட் அரோராவுக்கு வந்து ஒரு அவங்க இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குமே இருக்கு. கண்ணாடியை பார்த்து ஐயா நம்ம மூஞ்சி வந்து கேமரால நல்லா இல்ல, கண்ணாடியில நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறது மட்டும்தான் கண்டென்ட்டான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுவும் துஷாரோட சுத்திட்டு இருக்கிறது, அவன் வயசுல சின்ன பையன் வேற, அவன் பயப்படுறான். ஆமா. அவனை ஏதோ எங்கேயோ கூப்பிட்டாங்க, அது கூட வரமா, ஐயோ வேணாமா நாளைக்கு காலைல மீட் பண்ணணும்னு போறான். அவனை இழுத்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு இந்த பொண்ணு. பட் அது கண்டென்ட்டா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஜீரோ. இப்போ கம்ருதீனோட உங்களுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கும்னு நினைச்சோம், அதுவும் ஆகல. அதனால இவங்களை தூக்கிட்டு ஆதிரை உள்ள இருக்காங்க, திவ்யா கணேஷ் உள்ள வராங்க, கம்ருதீன் உள்ள இருக்காரு. ஸோ வெடிக்க போகிறது அப்படிங்கிறதால ஆதிரை உள்ள வச்சிருக்காங்க. ஏன்னா ஆதிரை சொன்ன கண்டென்ட் வந்து இவருக்கு கம்ருதீனுக்கு எதிராக இருப்பதால் அங்க திவ்யா கணேஷ் வந்தா ஒரு முக்கோணமான ஒரு முடிவு இருக்கு. ஏன்னா ஒரே சீசன்ல ஒரே சீரியல்ல நடிச்ச 3 பேர் உள்ள வந்து தெரிவிக்க விட போறாங்க அப்படிங்கிறது தான். பட் கலைக்கிட்ட இருந்து சம்திங் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா அவர் வந்து இப்ப பார்வதியோட முட்ட ஆரம்பிச்சிருக்காரு இப்பதான். பார்வதியோட திவாகரோட எல்லாம் முட்ட ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? ஸோ அதுல இருந்து ஏதாவது அடுத்தடுத்த வாரங்கள கிடைக்கலன்னா கலையும் அடுத்தடுத்த வாரங்கள தூக்கிடுவாங்க. ஸோ இதுதான் ஓடிட்டு இருக்கு. ஆதிரை இன்னும் 2 வாரம் பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட பெருசா இல்லைன்னா அவங்களையும் தூக்கிடுவாங்க. பட் இப்போதைக்கு ஆதிரைக்கு ஓகே. கண்டென்ட் எஃப்ஜே கிட்ட இருந்து வருது. இங்க இதுலயும் டாஸ்க்லயும் சூப்பரா விளையாடுறாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விட்டு பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கண்டென்ட்ங்க. ஓட்டிங்க பொறுத்தவரைக்கும் நீங்க நெறைய வந்து என்ன சொல்றது? ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் சீசன் சீசன். இதுவுமே ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் மாதிரி தான். ஆனாலும் அரோரா போனா பரவாயில்லன்னு தான் 3/4 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அது ஒரு பெரிய இம்பாக்ட்டா வெடிக்காது அப்படிங்கிறத சோசியல் மீடியால அரோராலாம் வெளிய அனுப்புங்கப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஒரு பெரிய இம்பாக்ட்டா இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு ரெட் கார்டு குடுக்க போறாரு கம்ருதீனுக்கு. இல்ல திவாகருக்கு ரெட் கார்டு குடுக்க போறாங்க. இல்ல வினோத்துக்கு குடுக்க போறாங்க. ஆதிரை குடுக்க போறாங்க. துஷார் குடுக்க போறாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட செய்திகள். ஆனா யாருக்கும் அவர் ரெட் கார்டே கொடுக்க மாட்டாரு. வார்னிங் மட்டும்தான். எல்லாரையும் திட்டுவாரு, ரோஸ்ட் பண்ணுவாரு. அதானே தவிர பெருசா ரெட் கார்டோ, எல்லோ கார்டோ இருக்காது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட அப்படிதான் போயிட்டு இருக்கு. இது விஜிஎஸ் ஹோஸ்டிங் இன்னைக்கு அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு. ஸோ ஏரர் எவிக்டட். மற்றபடி வேறொன்றும் நடக்கவில்லை இன்றைக்கு. எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா விளையாடுங்க அப்படின்ட்டு போயிட்டாரு விஜய் சேதுபதி அவர்கள். ஸோ நாளைக்கு வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்கு. விஜய் சோபனா உள்ள வர்றதா செய்திகள் வந்திருக்கு. அதே போல இவங்க அவங்க பேர் என்ன, திவ்யா கணேஷ் வராங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் சிபு சிபு சூரியன் அவர் வராரு. அதுக்கப்புறம் ஒரு கப்புள் வராங்க. இன்னொருத்தர் யாரோ வராங்க. அது ஜெய் மணிவேலா இல்ல வேற யாரான்னு தெரியல. ஒரு 6 பேர் வராங்க உள்ள. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இவங்க அரோரா போனதுக்கு அப்புறம் 22 பேர் உள்ள இருப்பாங்க. ஸோ இது 22 பேரை வச்சு என்ன பண்ண போறாங்க கண்டென்ட் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஸோ உங்களுக்கு யாரு வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ அரோராவா ஆதிரையா, அல்லது கலை போனா நல்லா இருக்குமா, இல்ல துஷார் போனா நல்லா இருக்குமா அப்படிங்கறத பேசிட்டு சொல்லுங்க. நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை லைவ்ல பேசுவோம். ஒரு 2 மணிக்கு நான் லைவ் வரேன். தேங்க்யூ அண்ட் பை டு எவரிவன். மீண்டும் சந்திப்போம்.